வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷாலஜி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 10th 1ல் அக்வா கல்ச்சர். ஆல்ரெடி நம்ம வந்து டெய்ரி ஃபார்மிங் வந்து பார்த்துருந்தோம், கேட்டில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அக்வா கல்ச்சர். அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது தண்ணீரில் வளர்க்கப்படுற ஒரு மீன்களாக இருக்கட்டும், நத்தைகளாக இருக்கட்டும், இல்லை க்ரஸ்டேஷியன்ஸ் நண்டாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் பிளான்ட்டு அது மாதிரி அந்த ஆல்கே, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேருந்து எதையாவது ஒன்று நம்ம கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அக்வா கல்ச்சர். அக்வானாலே வாட்ரு. ஸோ வாட்டரில் வளர்கிற அந்த மீனாக இருக்கட்டும், நத்தையாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், நீர் தாவரங்கள், அந்த பாசிகள், இதெல்லாம் கல்ச்சர் பண்ணுற மெத்தட் அக்வா கல்ச்சர்னு சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு டாபிக்ல கொடுத்துருக்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெரைன் வாட்டர், பேக் வாட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வரிசையாக 1 by 1 பார்ப்போம். அதோட டைப்ஸை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். நன்னீர் மீன் வளர்ப்பு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர். இந்த டைப்பான அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது pH எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நியூட்ரலாக வந்து இருக்கணும். ஆசிட்டாகவும் இருக்கக்கூடாது, பேஸாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து நியூட்ரலாக வந்து இருக்கணும். அண்டு சலைனிட்டி, உவர்த்தன்மை பார்த்தோம்னா 5 ppt அளவில் வந்து சலைனிட்டி வந்து இருக்கணும். அண்டு இது வந்து ஒரு இன்லேண்ட் கல்ச்சர், உள்நாடுகளுக்குள்ள வளர்க்குறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆறு, ஏரி, அணைக்கட்டு, குளம், இந்த ஸ்ட்ரீம்ஸ், ஓடையில் இதுல எல்லாம் வந்து வளர்க்குற கல்ச்சர் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சரா. எப்போதுமே ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதில் வளர்க்குறதுனால இது ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மீன் எல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா பொதுவாக காமன் காப்ஸ் எல்லாமே வந்து, கெண்டை மீன் எல்லாமே வந்து இந்த நன்னீர் வளர்ப்பில் வந்து வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிராக்கிஷ் வாட்டர், எஸ்டுரைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆறும் கடலும் சேர்ற கழிமுக பகுதி, கழிமுக துவாரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆறு வந்து கடல் கிட்ட போய் சேர போற இடம் தான் வந்து இந்த பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிவரோட மவுத்து ஆர் எஸ்டுரைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்டுரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா தான் வந்து நம்மளோட இந்தியாவிலே பிராக்கிஷ் வாட்டர்ல வந்து அக்வா கல்ச்சர் செய்யறதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா ஒடிஷா வந்து இருக்கு. அண்ட் என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இதுல வந்து நம்ம அக்வா கல்ச்சர் என்னென்ன ஃபிஷ் எல்லாம் அக்வா கல்ச்சர் பண்றோம் அப்படின்னா மில்க் ஃபிஷ்ஷு, சாம்பல், இந்த கிரேமுல்லட்னு சொல்லுவோம், சாம்பல் மடவை, சீபாஸ், இதெல்லாம் வந்து இந்த பிராக்கிஷ் வாட்டர்ல வந்து அக்வா கல்ச்சர் பண்றோம். அண்டு இதை வந்து என்னென்ன சொல்லுவோம், வேற பேர் என்னெல்லாம் சொல்லுவோம்னா பேக் வாட்டர் அக்வா கல்ச்சர்னாலும் பிராக்கிஷ் அக்வா கல்ச்சர் தான். அண்ட் ஆல்சோ லகூன்ஸ், கோஸ்டல் லகூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கோஸ்டல் லகூன்ஸ் அப்படின்னா, லகூன்ஸ்னாலே எல்லா பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கோஸ்டல் ரீஜியன்ஸ்ல எல்லா பக்கத்துலயும் வந்து சாண்ட் வந்து மூடி இருக்கும், மணல் மூடி இருக்கும். இடையில பார்த்தோம்னா ஒரு குளம் மாதிரி ஒரு சின்னதா வந்து ஒரு பார்ட் இருக்கும் தண்ணி, அது மாதிரி இடத்துல வச்சு வளர்க்குறது வந்து கோஸ்டல் லகூன்ஸ் சொல்லுவோம். அதுவும் எதுலதான் வரும்னா இந்த பிராக்கிஷ் வாட்டர்ல தான் வரும். அண்ட் இதை வந்து பேக் வாட்டர்ஸ் ஆர் கோஸ்டல் லகூன்ஸ் அண்ட் ஆல்சோ கோஸ்டல் அக்வா கல்ச்சர்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இதுல வந்து கோஸ்டல்ல வந்து பாதி தண்ணி கடல் தண்ணியா இருக்கும், பாதி தண்ணி ஆத்து தண்ணியா இருக்கும், ரெண்டுமே சேரும். அதனால இதை வந்து கோஸ்டல் அக்வா கல்ச்சர் அப்படின்னு கூட இதுக்கு வந்து பேர் சொல்லுவோம். 2 விதமான சலைனிட்டி கண்டிஷனும் இருக்கு. இப்போ ஆறுல இருந்து வர்ற தண்ணி பார்த்தோம்னா சலைனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், அதே கடல்ல உள்ள தண்ணியோட பார்த்தோம்னா சலைனிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அந்த டாலரேட் பண்ற அனிமல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து வளரும். அந்த மாதிரி ஃபிஷ் தான் வந்து மில்க் ஃபிஷ்ஷா இருக்கட்டும், சாம்பல் மடவை, சீபாஸ் எல்லாம் வந்து இந்த பிராக்கிஷ் வாட்டர், அந்த வாட்டர் வந்து சீ வாட்டரோட சலைனிட்டியையும் ரிவர் வாட்டரோட சலைனிட்டியையும் வந்து டாலரேட் பண்ற அனிமல்ஸ் வந்து இருக்கு, ஃபிஷஸ் வந்து இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து மெரைன் கல்ச்சர், மெரைன் அக்வா கல்ச்சர். மெரைன்னாலே கடல். அதை வந்து 2 டிவிஷனை வந்து நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னா 30லேருந்து 35 ppt சலைனிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை மேரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். அதே அபவுட் 36 அதுல இருந்து அதுக்கு மேல 40 வரை சலைனிட்டி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை மெட்டாஹாலன் கல்ச்சர் அப்படின்னு வந்து, அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெட்டாஹாலன் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அப்ப 30லேருந்து 35 சலைனிட்டி கண்டிஷன்ல இருக்கிற அந்த மேரி கல்ச்சர்ல என்ன உயிரியெல்லாம் வாழும், என்ன ஃபிஷ் எல்லாம் வாழும்னா சானஸ், முகில், இதெல்லாம் வந்து அதுல வந்து கல்ச்சர் பண்றாங்க. அதே 36லேருந்து 40 வரை வந்து பிபிடி சலைனிட்டி இருக்கு அப்படின்னா அதை மெட்டாஹாலன் கல்ச்சர்னு சொல்றோம். அந்த மெட்டாஹாலன் அக்வா கல்ச்சர் எது பண்றாங்கன்னா ஆர்டிமியா சலைனா வந்து அக்வா கல்ச்சர் வந்து பண்றாங்க. இதுதான் வந்து மெரைன் அக்வா கல்ச்சர். ஸோ இந்த 3 டைப்ஸான அக்வா கல்ச்சர் வந்து நம்மளோட சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்கு.
ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அண்ட் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அண்ட் மெரைன் அக்வாகல்ச்சர். இதுதான் வந்து இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.